Dear students, welcome back to NEET Physics MAJ. இந்த சேனலில் நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கும். மோஷன் பிளேன் வந்து ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டோம், இப்போ செகண்ட் வீடியோ வந்து போடுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து 22 இப்போ நமக்கு வரும். ஏற்கனவே 21 போட்டாச்சு, 22nd வீடியோ. ரைட், இப்போ வந்து கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The two forces 10 Newton and 6 Newton act upon a body. Direction of the force are unknown. The resultant force on the body may be. What is given is two force. One force is what is F. F1, we can write this one F1. F1 is equal to 10 Newton, right? And another force will be F2 will be 6 Newton. Direction not known. Direction கொடுக்கல. என்ன கேட்டிருங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் அபவுட் த ஃபோர்ஸ் லைஸ் இன் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டைரக்ஷன் கொடுக்குற டைரக்ஷன் அன்னோன்னு கொடுத்தானா தமிழில் இந்த கொஸ்டின் சொன்னால் 2 விசைகள் 10 நியூட்டன் 6 நியூட்டன் என்பது ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. அந்த திசைகள் கொடுக்கப்படவில்லை. அதனுடைய மொத்த விசையானது எந்த மதிப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னு இருக்கான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா திசை கொடுக்கலன்னா 2 திசையில் இயங்கும்னு எடுத்துக்கணும். அதாவது டைரக்ஷன் நாட்டுக்கு வேணால் இட் வில் ஆக்ட் டூ டைரக்ஷன் சேம் அண்ட் ஆப்போசிட். அப்போ இங்கே பாருங்கள், சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன எழுதலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ரிசல்டன்ட் எஃப்ஆர் சிக்கோட். இப்போ பாருங்களேன், ஒரு ஃபோர்ஸ் இது வந்து F1 அப்படி வச்சுக்கிறோம், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து F2. சரியா? அப்போ F1 அப்படிங்க நம்ம வந்து இதில் வந்து 10 நியூட்டன் அப்படி போட்டுக்கிறோம், F2 அப்படிங்க வந்து 6 நியூட்டன். சேம் டைரக்ஷனை ஆட் தானே பண்ணணும். அப்போ சேம் டைரக்ஷன், அப்போ எஃப்ஆர் சேம் டைரக்ஷனில் ஃபைன் பண்ணால் என்ன செய்யலாம்? எஃப்ஆர் சேம் டைரக்ஷன் மஸ்ட் பி ஆடட். ஒரே திசையில்னா ஆட் பண்ணணும், ஆப்போசிட்னா சப்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போ சேம் டைரக்ஷன். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா F1 ப்ளஸ் நமக்கு வந்து என்ன நமக்கு வந்து F2. அப்போ என்ன அதில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, வந்து F1 வேல்யூ என்ன இருக்குது, நமக்கு வந்து 10. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்தாச்சு. இது வந்து நமக்கு வந்து 6. அப்போ வந்து 16 நியூட்டன். டைரக்ஷன் நாட் நோன். அப்போ மாடலில் எடுத்தால் இங்கே டைரக்ஷன் வரப்போகிறது இல்லை. அப்போ இது வந்து டைரக்ஷன் நம்ம வந்து நாட் நோன், டைரக்ஷன் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும் தான், டைரக்ஷன் நாட் நோன் கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ எஃப்ஆர் சேம் டைரக்ஷன் ஆக்டான என்ன நமக்கு வந்து எஃப்ஆர் இது மாடல்ஸ் கூட டைரக்ஷன் தேவை எடுத்தோம். அப்போ எஃப்ஆர் வந்து 16 நியூட்டன் சேம் டைரக்ஷன் ஆக்டான 16 வந்துட்டா. அப்போ ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகலாம் இல்லையா? டைரக்ஷன் நோன்னா அன்னோன் தெரியாது இல்லையா? அப்போ ஆப்போசிட் நம்ம வந்து ஆக்ட் ஆகலாம். அப்போ ஆப்போசிட் ஆக்ட் ஆனால் என்ன வரும் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக தெரியுதா? F1 ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது 10 நியூட்டன் அண்ட் F2 ஆக்டிங் ரிவர்ஸ் டைரக்ஷன் F2 தட் வில் பி 6 நியூட்டன். டைரக்ஷன் நாட் நோன்னா நான் டைரக்ஷன் போட வேண்டாம், வெக்டர் எடுத்துடலாம். ரைட்டா? பாருங்கள், அப்போ என்ன எழுதலாம்? இப்போ ஆப்போசிட் ஆக்ட் ஆகும்போது எஃப் ரெசிடென்சி கூட என்ன போடலாம் நமக்கு இதில் வந்து பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்குது? F1 மைனஸ் F2 ஆப்போசிட் 10 மைனஸ் 6 திஸ் வில் பி 4. அப்போ என்ன கிடச்சிருக்கு? சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது சேம் டைரக்ஷன் என்ன ஆன்சர் வந்து ஒரே திசையில் செய்கிறது சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது எஃப்ஆர் ஃபஸ்ட் பேஜில் போட்டோமா எஃப்ஆர் என்ன வச்சு நமக்கு சேம் டைரக்ஷன் எஃப்ஆர் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 நியூட்டன். நான் வந்துருக்குல்ல 16 அப்படி வந்துருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ இதில் வந்து 16 நியூட்டன். ரைட்டா? ஆப்போசிட் டைரக்ஷன்னா 4 நியூட்டன் வருது. ஆப்போசிட் என்ன நமக்கு வந்து 4 நியூட்டன். கேட்டால் தானே? ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நமக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து 4 நியூட்டன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்னாச்சு வந்து பார்த்தோன்னா எஃப்ஆர் ஈக்குவல் நமக்கு என்னாச்சு வந்து பார்த்தா நமக்கு வந்து 4 நியூட்டன். அப்போ ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்? அப்போ 16 அண்ட் 4 ஆப்போசிட்டில் 4 சேம் டைரக்ஷன் 16. உடனே இப்போ ஆப்ஷனை போய் பார்த்தோன்னா முடிவு பண்ணணும். ஆப்ஷன் 15 நியூட்டன் கொடுத்துருக்கு, 3 கொடுத்துருக்கு, 17 கொடுத்துருக்கு, 2 கொடுத்து நமக்கு ஆன்சர் என்ன வந்து எஃப்ஆர் வந்து சேம் டைரக்ஷன் மீன் 16, ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து 4 நியூட்டன். ரைட்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் 15 16க்கும் எந்த நம்பர் வருது அதான் ஆன்சரு. இப்போ 4க்கும் 16 இன் பிட்வீன் 15 தான் வருது. 15 தான் ஆன்சர். அதான் இதில் ஆன்சராக இருக்க முடியும். மேபி கேட்டிருக்கா, எப்படி இருக்க முடியும்? 15 17 இருக்க முடியாது இல்லையா? 16 கிராஸ் பண்ணி போடு 3 4க்கு குறைஞ்சிட்டு 2 குறைஞ்சிட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து 50 நியூட்டன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து கொஸ்டின் நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து 1 ஈஸியான செய்யலாம். அந்த கொஸ்டின் நம்ம வந்து போட்டுடலாம். ரைட்டா? இன்னொரு கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டோம்னா டூ ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிட்யூட் 8 நியூட்டன் அண்ட் 50 நியூட்டன் ரெஸ்பெக்டிவ்லி ஆக்ட் அட் ஏ பாயிண்ட். த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் 17 நியூட்டன். த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் ஹேஸ் டு பி கேட்டிருக்கான். என்னது தமிழில் நம்ம சொன்னால் 2 விசைகள் 8 நியூட்டன் 15 நியூட்டன் என்பவை ஒரு பொருளில் ஒரு புள்ளியில் செயல்படுகிறது. அதனுடைய மொத்த விசையின் மதிப்பு 17 நியூட்டன் 17 நியூட்டன். அப்படி இருந்தால் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன? அந்த 2 விசைக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். தமிழில் என்ன நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு தமிழுடைய எனர்ஜிலாம் வந்து படிச்சிக்கலாம். அப்போ இதில் என்ன செய்யணும்? கொடுத்துருக்க 2 ஃபோர்ஸ் இருக்குது வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு 2 ஃபோர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து F1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? செகண்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து F2. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து F அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் Fனே வச்சுக்கோங்க, எஃப்ஆர் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு வந்து மெயினான ஃபார்முலா இருக்குது. சரியா? என்ன ஃபார்முலா இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க? 2 ஃபோர்ஸ் மைண்டு ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபார்முலா வந்து F = ரூட் ஆஃப் இதுதான் ஃபார்முலா F1 ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு வந்து F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 cos theta. F1 cos theta. சரியா? இது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனாக வெக்டரில் வரும்.
வெக்டருடைய முக்கோணங்களை கூட்டல் விதி அப்படின்னு ஒன்று உண்டு. 11th படிச்சிருப்பீங்க அந்த ஃபார்முலா. அதெல்லாம் மறந்தா பிரச்சனை, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்படின்னு சொல்லலாம், ஆர் ஈக்குவல் டு a² + b² + 2ab cos இப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவும் தப்பு கிடையாது. இந்த ஃபார்முலா இப்படின்னு சொல்லலாம். எப்படி ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு என்ன சொல்லுவாங்க பாருங்க, a² + b² + நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2ab cos தீட்டான்னு சொல்லலாம். இப்படி நம்ம சொல்லிக்கலாம். ரைட். இது வந்து அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு. சப்ட்ராக்ஷன்னா என்ன மைனஸ்னு வரும். ரைட்டா? சரி, அப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம். இப்போ F1 வேல்யூவில் இருக்கா, சப்ஸ்டிட் பண்ணி F இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது பாருங்கள். Fக்கு என்ன இருக்குது, 17 நியூட்டன் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 17 அப்படின்னு போடுங்க. F1² நம்ம வந்து 8 நியூட்டன். அப்போ என்ன வந்து 8² போடலாமா. இது வந்து நமக்கு வந்து 8² ப்ளஸ் இது என்ன இருக்குது நமக்கு வந்து 15². இது நமக்கு வந்து 15² ப்ளஸ் 2 × 8 நமக்கு வந்து 15. நான் F1 விட்டு போட்டேன், இங்கே வந்து காஸ் தீட்டா. ரைட். நமக்கு வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் காசு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது காசுங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணிடணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஆன் போஸு, ரெண்டு பக்கம் வர்க்கம் எடுக்கும் தெரியுமில்ல. நமக்கு வந்து ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா 17² இந்த பக்கம் வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு 17². அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து 8² ப்ளஸ் வந்து 15² ப்ளஸ் 2 × 8 நமக்கு ஏற்கனவே தெரியும். 2 × 8 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 × 15 இன்ட்டு நமக்கு வந்து காஸ் தீட்டா. ரைட்டா? இப்போ நம்ம என்ன 17² தெரியுமில்ல. 17² 289 வரும். இந்த ஸ்கொயர்லாம் படித்து வச்சுக்கணும். தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருத்தப்பட வேண்டாம். 17² தானே, 17 இப்படி மல்டி பண்ணி பார்த்துக்கலாம். 7 7 49 4. சரியா? ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 17 என்னது 285. ஒரு ஸ்கொயர்லாம் ஒரு 25 வரைக்கும் வேல்யூ பார்த்து வச்சுக்கணும்னா அப்போ தான் ஈஸியாக போட முடியும். 7 7 49 4 7 அப்போ நமக்கு வந்து 11 177 1. அப்போ 28 வருது பார்த்தீங்களா. ஆனால் 28 ஞாபகம் வச்சுக்கணும். அதான் நமக்கு நல்லது, டைம் வேஸ்ட். இப்படி உட்காந்துலாம் 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி போட்டுருக்கக்கூடாது. கரெக்டாக? ஒரு 25 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் ரூட்லாம் படித்து வச்சுக்கணும். ஸ்கொயர் படித்தா ஸ்கொயர் ரூட் வந்துடும் நமக்கு தெரிஞ்சுங்களா, அவ்வளோதானே. அப்போ இது பார்த்தீங்கன்னா 17க்கு வந்து 289 வந்துட்டா. தெரியலாம் போட்டுக்கிறேன், நம்ம என்ன செய்ய முடியாது வேண்டி. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 8² 64 நமக்கு தெரியும். 15² 225 தெரியும். 16 × 15 அதை மல்டி பண்ணால் என்ன வரும், 240 வரும். அதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த இடத்துல 289 நம்ம வந்து போட்டுக்கிட்டு 8² வந்து 64. அப்புறம் வந்து என்ன வந்து 15 வந்து 225. அப்போ ஏற்கனவே இதை மல்டி பண்ண சொன்னால் எதை மல்டி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, எதை மல்டி பண்ணோம் 16 15 அதை மல்டி பண்ண நமக்கு என்ன வந்து இதில் வந்து வேல்யூ வந்து 240. கரெக்டாக? 240. அப்போ அதை நம்ம போட்டலாம்ல. ஒரு 2 இருக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து 2 × 8 இருக்குது. அப்போ 16 ஆச்சு. 6 × 15. அப்போ இது வந்து நமக்கு வந்து என்ன ஆச்சு, நமக்கு வந்து 240. அப்போ இதில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து 240 காஸ் தீட்டான்ட்டா. இப்போ ஈஸியாக போடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும். அப்போ எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 2 என்ன செய்யணும் 89 வந்துடும் இல்லையா. அப்போ இங்கே பார்த்தீங்களா 289 இங்கே இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 289 வரட்டும், கவலைப்பட வேண்டாம். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 240 நமக்கு வந்து காஸ் தீட்டா. அப்போ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ 0 ஆயிரும், ஏன்னா மைனஸில் வந்துடும் பார்த்தீங்களா 0. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 240 காஸ் தீட்டா = என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. ஏன்னா இந்த பக்கம் வரும்போது -289 வரும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 0. அப்போ உங்களுக்கு காஸ் தீட்டா = 0/240. 0/anything is 0 0. அப்போ நமக்கு காசுக்கு நான் வேல்யூ என்ன ஏற்கனவே அன்னைக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் எழுதி போடுறேன். காஸ் 0க்கு வந்து 1. சரியா? அது மாதிரி காஸ் 90க்கு வந்து என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. சரி, அது மாதிரி காஸ் 180க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், காஸ் 180க்கு வந்து -1 இப்படி வரும். 1 தான் 0, அப்புறம் -1 வரும். அப்புறம் காஸ் 270 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 270க்கு வந்து மறுபடியும் 0 வந்துடும். காசை அப்புறம் 90 270 அந்த மாதிரி ஆடு நம்பர் ஒற்றை இலக்கமாக ஒற்றை மல்டிபிள் 90ல் வரும்போது என்ன 0 வந்துடும். ஈவன் வரும்போது 0 180லாம் ஈவனில் வருது பார்த்தீங்கன்னா. 180லாம் வந்து 2 × என்ன நமக்கு 19 வருதா, 2 இருக்கா, 2 × 90 ஈவன் நம்பர். அப்படி வரும்போது -1 அப்படி வரும். அப்போ வந்து காசு 360 இருக்கா, இதுக்கு வந்து நமக்கு வந்து +1 எப்படி ஞாபகம் வைக்குது அப்படின்னா 1 0 -1 0 1. சைனுக்கு அதே மாதிரி 0 1 அப்படி வந்துக்கிறோம். இதை மாதிரி சைன் காசு என்ன ஈஸியாக நம்ம நினச்சலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து காஸ் தீட்டா 0 அப்படின்னா எதுக்கு 90 தானே 0 கரெக்டாக. அப்போ தீட்டா = என்ன வந்துடும் நமக்கு வந்து 90 டிகிரி கரெக்டு தானே. காசு நம்ம தீட்டா 90. அப்போ இதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போய் பார்ப்போம். அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 60 டிகிரி இருக்குது. அப்புறம் நமக்கு என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்குது தானே. 60 இருக்குது, அப்புறம் வந்து 45 அது நமக்கு வராது. 90 இந்த இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து தேர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் நம்ம என்ன வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, த சம் ஆஃப் த 2 யூனிட் வெக்டர்ஸ் இஸ் ஆல்சோ யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் ஆல்சோ யூனிட். தென் த மேட் ஆஃப் தேர் டிஃபரன்ஸ் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த 2 யூனிட் வெக்டர்ஸ் என்ன கேட்டிருக்கு. தமிழில் சொன்னோம் அப்படின்னா 2 ஓரலகு வெக்டருடைய கூடுதல் வந்து என்னது யூனிட்னா 1ஆக இருக்கிறது. சரியா? அந்த மதிப்பு வந்து 1 அப்படின்னு வருது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு வந்து
மேண்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ், அந்த ரெண்டு வெக்டருடைய வேறுபாடு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை அப்படி தமிழ் எழுதி வச்சுக்கோங்க, தமிழ் மீடியம். அப்போ இதில் வந்து என்னது, நமக்கு வந்து சம் இருக்குது, டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? சம் டிஃபரன்ஸ், இதை மட்டும் தான் நோட் பண்ணணும். சம் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. தமிழில் சொன்னால் வெக்டரின் கூடுதல், டிஃபரன்ஸாக வெக்டருடைய கழித்தல், அவ்வளோதான். ஒரே திசையில் வரும்போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், கூடுதல் வரும். ஆப்போசிட்டில் ஆட் பண்ணால் சப்ட்ராக்ஷன் வரும். அப்போ அடிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா கூட்டுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும், சரியா? பார்த்துட்டு அதை வந்து நினச்சி நம்ம வந்து போகிறோம் அடிஷனுக்கு எப்படின்ட்டு. அப்போ அடிஷனுக்கு வந்து பார்த்தா அடிஷனுக்கு ஆட் பண்ணுது. அப்போ அடிஷனுக்கு ஃபார்முலா வெக்டரில் என்ன ஃபார்முலா வரும்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க. மேக்னிட்யூட் அப்படின்னா என்னது, டைரக்ஷன் வரப்போகிறதில்ல. அப்போ மாடுலஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆர்னே நம்ம எடுத்துக்கிறோம் தகவல், சரியா? சம்முனா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து ரூட் ஆஃப் என்ன வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ஒரு ஃபார்முலா 2ab cos θ. அந்த ஃபார்முலா நம்ம வந்து படிச்சுக்கணும். அப்போ சொன்ன ஃபோர்ஸுக்கு அது எஃப்னு எடுத்துருப்போம். டிஃபரன்ஸ் இது வந்து கூட்டுதலுக்கு, அப்போ வந்து ரெண்டு வெக்டர் நம்ம கழிக்கணும்னு வச்சுக்கோங்க. கூட்டுதல் வச்சுக்கோம். ஆப்போசிட்லாம் கழிக்கத்தானே வச்சுக்கோங்க, சப்ட்ராக்ஷன். அப்போ இதில் இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் ஆஃப் அடிஷன் சொல்லுவோம். இது வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் சப்ட்ராக்ஷன் லெவன்த்தில் வந்துருக்கும். இரண்டு கழித்தல் வெக்டர் கழிக்கிறதுக்கு என்ன ஆப்போசிட்டில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு என்ன செய்யும், ஆர் மேண்டு போடும்போது என்ன செய்யும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ வெக்டர் மைனஸ் வந்து பி. ஏன் அப்படி மாடுலஸ் போடணும்னா மேக்னிட்யூட் மதிப்பு மட்டும் கேட்டிருக்கு. என்ன செய்யலை, மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் கேட்டு, நம்பர் வேல்யூ தான் கேட்டிருக்கு, டைரக்ஷன் கேட்கல, அவ்வளோ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி வரும், மைனஸ் 2ab cos θ. அந்த ரெண்டு ஃபார்முலா இல்லை மெயின் நோட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து போட்டுக்கலாம், ரைட்? அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்க இப்போ வந்து பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம் ஆஃப் 2 யூனிட் வெக்டர் இஸ் ஆல்சோ யூனிட் வெக்டர். அதாவது வெக்டரே யூனிட் தான், வெக்டருடைய மதிப்பே 1 தான், அதை ஆட் பண்ணாலும் 1 தான் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுத்தோன்னா ஆரும் 1 தான், புரியுதா உங்களுக்கு? ஏயும் 1 தான், இதுவும் 1 தான், எல்லாமே 1ன்னு கொடுத்துருக்காங்க, சரி? அப்போ என்ன நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க, சரி? அதை நம்ம வேணும் இப்போ வந்து போடுவோம். அடுத்த பக்கத்துக்கு வாங்க, ரைட்? தெரிஞ்சுட்டா எல்லாம் 1ன்னு கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா என்ன கேட்டுருங்க, மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு மேக்னிட்யூட் ஆஃப் த டிஃபரன்ஸ் நம்ம கேட்டிருக்கு. அப்போ வெக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட மேக்னிட்யூட் வெக்டர் ஏ, பியோட ரெண்டும் அதுவும் 1 தான், ஆர் எல்லாமே 1 தான், இதுதான் கொடுத்துருக்காங்க மேக்னிட்யூட், அது வேல்யூ மட்டும். அப்போ ஏ அதாவது வெக்டருக்கு மாடலஸ் எடுத்தால் என்ன செய்யும், நமக்கு ஸ்கேலராக மாறிடும், வெக்டர் தூர போயிடும், வேல்யூ மட்டும் தான் வரும். ஆர் எல்லாமே வந்து 1, யூனிட்டினா 1ன்னு அர்த்தம், ஓரளவு வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதுதான் தமிழில் சொன்னோம்னா கரெக்டாக. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆர்னு ஆர்னு வந்துடுமா, ரூட் ஆஃப் என்ன வந்து பார்த்தோம்ல ஃபார்முலா கூடுதலுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அப்போ வந்து 2ab நமக்கு வந்து cos θ. இப்போ நமக்கு ஆங்கிள் கிடைச்சா அப்படி தான், இங்கே ஆங்கிளுக்கு கோணமும் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து டிஃபரன்ஸ் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. முதல் ஆங்கிளை பார்த்து டிஃபரன்ஸ் போவோம், ஏன்னா ஆங்கிள் தான் டிஃபரன்ஸ் போட முடியாது, புரியுதா? ரைட், அதனால் அதை போடலாம். அப்போ ஆருக்கு 1 போடுங்க, ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர், பிக்கு 1 ஸ்கொயர். அப்போ இதில் வந்து 2 × 1 × 1 cos θ. அப்போ நமக்கு வந்து 1 ஸ்கொயர் 1 தான், நமக்கு தெரிஞ்ச கதை தான். அப்போ 1 = 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1 1 × 1 1 2 × 1 2 cos θ. எப்படி வருதா, 2 இருது cos θ, என்ன? ரைட். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிட்டு என்ன தெரிஞ்சுட்டு 1 + 1 நம்ம cos θ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் 2 வருமா, அப்போ அடுத்த பக்கத்து போனால் என்ன வருது, நமக்கு வந்து பார்த்தோன்னா 1 + 2 1 பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ணால் என்ன வருது, 2 வந்து 1 + 1 2 வந்துருமா. அப்போ நம்ம இங்கே போட்டோம் என்ன வந்துடும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2. அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 cos θ அப்படி தானே இருக்குது, அதை ஒன்றும் செய்ய முடியலாம். இது cos θ அப்படி ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா 1 - 2 வேலை மைனஸ் ஆகிடும், அப்போ 2 cos θ. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா 2 cos θ = -1. அப்போ cos θ = என்ன சொன்னோம், -1/2. இது வந்து முந்தின வீடியோவில் உள்ள சமயம் நம்ம வந்து சொல்லியிருப்போம். காசை பொறுத்த மட்டும் 1/2 வந்ததுன்னா நம்ம வந்து ஆங்கிள் வந்து 60 அப்படின்னு சொல்லுவோம், சரி? அப்படி தான் சொல்லுவோம். cos 60 = நமக்கு 1/2 அப்படி தான் படிச்சுவாங்க ஆங்கிள் வேல்யூ. cos 60 = எழுதி போட்டுருமே முந்தின வீடியோவில் வந்து வீடியோ நம்பர் 22 21 அப்படி சொல்லியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். cos 60 வந்து நமக்கு வந்து ஆஃப் அப்படின்னா, அப்புறம் காசு வந்து நமக்கு வந்து 120 அப்படின்னு வந்து அந்த வேல்யூ வந்து -1/2 வரும், கரெக்டாக? அப்போ இங்கே cos θ = -1/2 வந்திருக்கு, அப்படி தானே வந்திருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ, இது cos 120 = -1/2. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம எழுந்து என்ன பக்கத்தில் நீங்கள் எழுதுனா உங்களுக்கே தெரியும். இது பக்கத்தில் நம்ம என்ன செய்ய கொண்டாந்து எழுதுனா என்ன செய்யணும், நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து cos 120 = என்னது -1/2, கரெக்டாக? அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுட்டா அங்கே 1/2 இருக்குது. அப்போ இங்கே வந்து இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ, தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 120, கரெக்டாக? ரைட். தீட்டா வேல்யூ நமக்கு வந்து 120 இப்படியும் வேணும் போட்டுக்கலாம். என்னென்னா cos θ வந்து -1/2 வருது. அப்போ தீட்டா = என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் என்ன நமக்கு வந்து -1/2 அப்படின்னா அது வேல்யூ நமக்கு வந்து என்னது 120 தான், சரியா? எப்படி போட்டால் 120. அப்போ ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சுட்டு, இதுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டுங்க, அது தெரிஞ்சுது. அடுத்த டிஃபரன்ஸ் கேட்டுக்காங்க நமக்கு வந்து ரெண்டு வெக்டர். இப்போ அங்கே பார்த்தோம்ல
முதல்ல வந்து என்ன இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம் கூடுதல், ரெண்டாவது வந்து டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் கேட்டிருக்கானே. ரைட்டு, அப்போ நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்தை வந்து பார்ப்போம். அப்போ டீட்டா கிடச்சி ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டு வந்துடும்ல, ஏன்னா ரெண்டு ஆன்சர் இருக்கும், ஒன்று வந்து ஆங்கிள் இருக்கும், அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஆங்கிள் மட்டும் பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து பார்க்கணும். டிஃப்ரென்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸுக்கு என்ன செய்யும், ப்ளஸுக்குள்ளே ஃபார்முலா மாதிரி தான், ஒரே இதில் மட்டும் மைனஸ் வரும். ரூட் ஆஃப்னு போட்டு இங்கே வந்து ஏ ஸ்கொயர், சரியா, அதாவது விசைன்னு தான் எஃப்னு எடுப்போம், இல்லை சும்மா வெக்டர் பின்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காசிட்டா வரும். வெக்டர்களில் நமக்கு வந்து கூடுதல் முக்கோண விதிகள் இருக்கும். வெக்டரை கூட்டுறதுக்கு முக்கோண விதின்னு ஒன்று உண்டு இல்லை வந்து, அதில் உங்களுக்கு இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதேமாதிரி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர், அதில் வந்து என்ன செய்யும், இந்த ஃபார்முலா வரும். எந்த ஃபார்முலா இந்த பார்த்தோம்ல, ஏ ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காசிட்டா வரும். அடிஷனில் சப்ட்ராக்ஷன் இந்த ஃபார்முலா வரும். அதை ஞாபகம் வச்சு நம்ம வந்து போடுறோம். ரைட்டா, அதை கொஞ்சம் என்ன ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். 11th போய் கொஞ்சம் படிச்சுக்கணும். அப்படி படிச்சுட்டுனா என்ன இந்த மாதிரி 11th போர்ஷன்லாம் நம்ம படிக்க சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ இங்கே நமக்கு கொடுத்த வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏற்கனவே அங்கே கொடுத்தது தானே, ABR வந்து 1 ஆல்ரெடி கிவன், அதில் எந்த மாற்றமும் நம்ம வந்து கிடையாது, அதை வச்சுக்கிறோம். அப்போ இதில் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கேட்டோம். சம்முக்கு தான் 1ன்னு கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஸ் கேட்டால் இதுக்கு வேல்யூ போடுறப்படா. அப்போ ஏபிக்கு மட்டும் 1ன்னு போடணும், ஏன்னா ஆருக்கு 1 போடுறோம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு வேல்யூ நம்ம 6ன்னு போட்டுருக்குறது. அப்போ அது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான் 6, சரியா. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணால் டிஃப்ரென்ஸுக்குள்ள 6 அப்படி வச்சுக்கிறோம், சம்முக்கு தான் கொடுத்துருக்கான். அப்போ அதை நம்ம இதுக்கு ஏபிசி கூட 1 வச்சுக்கிட்டோம், டிஃப்ரென்ஸுக்கு 6 கேட்டாங்க வச்சுக்கிறோம். அப்போ ஆர் சீக்கிரம் இந்த இடத்துல வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் 2 × 1 × 1. காசு எவ்வளோ நமக்கு வந்து, காசு வந்து என்ன பார்த்தோம், ஆங்கிள் இங்கே பாருங்கள், மறந்துட்டு முன்னாலே பாருங்கள் என்ன இருக்குது, ஆங்கிள் வந்து 120 இருக்கா. ரைட், காசு வந்து மைனஸ் ஆஃபும் வேல்யூயும் தெரியும். அப்போ அதையும் போட்டலாமா. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து என்ன செய்யலாம், இது வந்து 120. அப்போ ஸ்கொயர் ரூட் நமக்கு உண்டு இல்லையா, காசு 1 வேல்யூ நமக்கு என்னது -1/2. அப்போ 1 ஸ்கொயர் 1, அப்போ 2ன்னு ஆயிரும். ஏன்னா 1 ஸ்கொயர்னா அதான் வரப்போகுது. இந்த இடத்துல -2 × 1 2னே வந்துடும். காசுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நமக்கு வந்து 1/2, புரியுதா. காசுக்கு வந்து மைனஸ் நமக்கு வந்து 1/2 அப்படின்னு நமக்கு என்ன இதில் வந்து வந்துட்டு, சரியா. ரைட், அப்போ இதை நம்ம என்ன செய்யும், இப்போ வந்து என்ன வருது அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். ரைட், பாருங்கள். அப்போ இந்த 2 கட் ஆகிட்டா மைனஸ் 1 ஆயிரும். அப்போ இங்கே ரூட் உண்டுல ஸ்கொயர் ரூட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √2 மைனஸ் இதில் 1 வந்துடும்ல, -1 என்ன வந்து உங்களுக்கு வந்து +1 -1 படிச்சிருப்போம். அப்போ √3. அப்போ ஆரோட வேல்யூவானது என்ன வந்தாச்சு நமக்கு வந்து √3 வந்துட்டு, டீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம படித்தோம். டிஃபரன்ஸுக்குள்ளே ஏன்னா சம்முக்குள்ளே ஒன்று அவன் கொடுத்துட்டான், டிஃபரன்ஸு கேட்டிருக்கான். கொஸ்டினை பார்த்து நினைச்சணும் புரிஞ்சு போடணும்னா இப்போ கொஸ்டின் வரும்போது அதை நான் சொல்கிறேன். ஆங்கிள் வந்து 120. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியுமா, √3 நமக்கு என்னது ஆப்ஷன் வந்து 120 அப்படின்னு இருக்குது தான். இதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும், 120 டிகிரி ஆங்கிள், சரியா. அப்படி தானே வரும். ஏன்னா என்ன வேல்யூ கேட்டிருக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா, என்ன வேல்யூ கேட்டிருக்கு, ஆங்கிள் வேல்யூ வந்து கேட்டிருக்கு, சரியா. அப்போ வந்து அதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர் நினச்சி பண்ணி இருக்க முடியும். அது நம்ம எங்கே இருக்குன்னு நினச்சதில் வந்து இப்போ பார்ப்போம். டீட்டா வந்து நமக்கு வந்து 120 டிகிரி, இது 2 வரணும், சரியா. 6. அப்போ எப்படி இருக்கணும், √3 120 இருக்கணும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி பார்ப்போம். கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எத்தனாவது ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் √3 6, அது வராது. செகண்ட் வந்துட்டா √3 120, மற்ற பார்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு ராங். என்ன கேட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கேட்பான்னு சொன்ன பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னது நமக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா மேண்ட் ஆஃப் தி டிஃபரன்ஸ், அதுதான் நமக்கு √3 கண்டுபிடிச்சிக்கும். இது √3 கண்டுபிடிச்சோம், மேண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் √3. அப்புறம் அண்ட் ஆங்கிள், அது இதை கண்டுபிடிச்சிக்கும், சரியா. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இது தான் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து 2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ சம் டிஃபரன்ஸ் எது கேட்டாலும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டுன்னு பார்ப்போம். A particle is moving in a circular radius or having center at O with constant speed. The magnitude of the change in velocity moving from A to B. அதாவது என்ன கேட்டுக்கிட்டோம்னா magnitude of change in speed. அதாவது magnitude of change in velocityனாலே என்னது நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஸ்பீடுன்னு தான் அர்த்தம் வரும். வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் எதாலும் ஸ்பீடு அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன கேட்டிருக்கான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ΔV கேட்டிருக்கான். ஸ்பீடு வந்து ரெண்டுக்கும் ஒரே ஸ்பீடு தான் கொடுத்துருக்கான், விவின்னு. சர்க்குலர் பாத்தில் V வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கா சொல்ல. அதுக்கு வந்து தமிழ் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி தமிழ் நோட் பண்ணால், ஒரு துகளான நம்ம வட்டப்பாதையில் R என்ற ஆரத்தில் O என்ற மையத்தை சுற்றி வருகிறது, மாறாத வேகத்தோடு சுற்றி வருகிறது. அப்போ அதில் என்ன கேட்டான் அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய வேகத்தோட மாறுபாடு ஏலேருந்து Pக்கு சொல்லும்போது ஏற்படும் எனது வேகத்தின் மாறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வேகத்தில் சுற்றுச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது சேம் ஸ்பீடில் ஒரு பார்ட்டிகள் வந்து சர்க்கிள் பார்த்து ரொட்டேட் பண்ணால் ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம் போட்டலாம். அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா கூட ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னா ஸ்பீடுனா வின்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு என்ன வேகம் எவ்வளோ மாறுபடுதுன்னு கேட்டால் டெல்டா வின்னு சொல்லணும். அது ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2v என்ன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து sin θ/2 இவ்வளோ தான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் ஸ்பீடில் போச்சுன்னா ஒரே வேகத்தில் மாறாமல் வட்டப்பாதையில் ஒரு பொருள் போச்சுன்னா அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஷார்ட்கட் ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டலாம். அப்போ போடுவோம். அப்போ V தானே இருக்குது, விக்கு வீணு தான் போடணும்.
விக்கு வேல்யூ கொடுக்க சில நேரம் வேல்யூ கொடுத்தோம்னா போட்டுக்கலாம். இப்போ வேல்யூ வந்து 5 மீட்டர்னு கொடுத்தா 5 மீட்டர் பை செகண்ட் எடுத்து 5 மீட்டர் செகண்ட் கொடுப்போம். அப்படி கொடுத்தா எடுத்துக்க வேண்டிய கொடுக்கல. அப்போ அதை நம்ம வந்து எடுக்க வேண்டாம். அது கொடுத்து அங்கே வீண் தானே இருக்குது பார்த்தீங்களா, ஏலையும் வீண் இருக்குது, பிலையும் வீண் இருக்குது. அப்போ பி ஒரு வித ரெண்டு போட்ட விடப்போ 2 இங்கே 2 இருக்குது, 2 இன்ட்டு வி அப்படி போட்டாச்சா. டீட்டா வந்து என்னதுங்க, டீட்டா வந்து பார்த்தாலே தெரியுதா, டீட்டாவில் இருக்குது 60 டிகிரி. டீட்டாவில் வந்து நமக்கு வந்து 60 டிகிரி. அப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் 60/2. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். சைன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா 60 என்ன வந்தாச்சு நமக்கு வந்து 2. அப்போ கட் பண்ணால் என்ன நமக்கு வந்து 13 ஆயிரும். ரைட். அப்போ 2v நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன் 30. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சைன் 30 அப்படின்னால அதுக்கு வேல்யூ வந்து நமக்கு வந்து 1/2. என்ன டேபிளுக்கு அந்த வேல்யூலாம் சொல்லாமல் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டாலே உங்களுக்கு இந்த ஆங்கிள் வேலாம் ஈஸியாக வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆச்சு, டெல்டா விசி கொண்டு போடும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2v இன்டு என்ன நமக்கு வந்து இந்த இடத்துல சைனுக்கு பதில் சைன் 30 1/2 தானே. அப்போ என்ன செய்யும், நமக்கு எதெல்லாம் கட் ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 2 கட் ஆகி 2 கட் ஆயிருமா இல்லையா. 2 நமக்கு என்ன இந்த 2 v அப்படி தான் இருக்கும். எது கட் ஆகும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட் ஆயிரும். அப்போ v தான் வரும் ஆன்சர். 2 கட் ஆகிட்டலாம், 2 × 1/2 1/2 கட் ஆயிரும். அப்போ v தான் ஆன்சர். அப்போ டெல்டா v = என்னது, மேண்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு, அதாவது வேக மாறுபாடு என்ன வந்துருக்கு, டெல்டா v = v அப்படின்னு வந்துட்டு. அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2v இருக்குது, இது வராது, 0 வராது, சரியா, இதுவும் வராது. அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். அப்போ இதில் வந்து ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். சரி, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம அதில் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நியூ வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஷேர் பண்ணி மற்ற பையங்களுக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.